நேர்களே, நமது கற்க கசடர நிகழ்ச்சியில் வழக்கம் போல 5 சுற்றுகள் இருக்கு. இந்த 5 சுற்றுகளையும் விளையாடுறதுக்கு 3 வெவ்வேறு பள்ளிகள்ல இருந்து 6 மாணவர்கள் வந்திருக்காங்க. அவங்க யார் யாரு, அவங்களுடைய பேர் என்ன, எந்தெந்த பள்ளியில இருந்து வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு நம்மளுடைய கற்க கசடர நிகழ்ச்சி விளையாடுறதுக்கு வந்திருக்கீங்க. இந்த விளையாட்டுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி உங்களோட அறிமுகம் எனக்கு தேவைப்படுது. சரியா, சொல்லிடலாமா? உங்களுடைய பேர் சொல்லுங்க, எந்த பள்ளியில இருந்து வர்றீங்க, என்ன படிக்கிறீங்க? என் பெயர் ஹரிஷ். நான் படிக்கும் பள்ளியின் பெயர் எவரின் வித்யாசரம், 8ஆம் வகுப்பு. நான் சென்னையில் வருகிறேன். சென்னையில இருந்து வர்றீங்க. சரி, உங்களோட பேர் சொல்லுங்க. என் பெயர் கோகுல் அஜய், 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிக்கும் பள்ளியின் பெயர் எவர்வின் வித்யாசரம். சரி, உங்க பேர் சொல்லுங்க. என் பெயர் எம் யோகேஸ்வரன், டஃப்டன் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வருகிறேன். சரி, என்ன படிக்கிறீங்க? 9ஆம் வகுப்பு. 9வது படிக்கிறீங்களா? சரி, உங்க பேர் சொல்லுங்க. என் பெயர் எஸ் பிரணவ். பிரணவ். நான் டஃப்டன் ஐசிஎஸ்சியில் வருகிறேன். 2 பேரும் ஒரே பள்ளி இல்ல? சரி. 9ஆம் வகுப்பு பயில்கிறேன். நண்பர்கள் வேறையா? சரி, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பெயர் மணிகண்டன். எந்த பள்ளியில இருந்து வர்றீங்க? சவுந்தரி அட்வென்டிஸ் ஹையர் செகண்டரி பள்ளியில் நான் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். சரி, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? சென்னையில் வர்றேன். சென்னையில தான் இருக்கீங்க. சரி, உங்களோட பேர் சொல்லுங்க. என் பெயர் என் பரத் சாய். நான் சவுந்தரி அட்வென்டிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறேன். 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் எப்படி உங்களுடைய அறிமுகத்தெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக சொன்னீங்களோ, நீங்கள் சொல்லும் போது எனக்கே எப்படி ஒரு பயங்கரமான ஒரு சுறுசுறுப்பு வந்திருக்கு. அதே மாதிரி விளையாட்டு 5 சுற்றுலையும் நம்ம என்ன செய்யணும்? சுறுசுறுப்பாக விளையாடணும். சரி, சரியாக சொன்னீங்க. சரி, இப்போ 5 சுற்றுல நம்ம முதலாவது சுற்றுக்குள்ளே போக போகிறோம். உங்களுக்கு ஒரு வார்த்தை 10 வார்த்தை கொடுக்கப்படும். அந்த 10 வார்த்தையுமே தமிழில் எழுத்துப்பிழை இல்லாமல் நீங்கள் எழுத போகிறீங்க. எழுதி பழகு அப்படின்றது இந்த சுற்றோட பேர். சரியா, தயாராக இருக்கீங்களா? இப்போ உங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கங்க, யார் யார் ஒவ்வொருத்தர் மட்டும் எழுதணும். சரியா, முன்னாடி ஒருத்தர் மட்டும் எழுதணும். ஒவ்வொரு குழுவில் இருந்தும் யார் எழுத போகிறீங்க அப்படின்றத உங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் யார் இப்போ முதல்ல எழுத போகிறீங்க அப்படின்றதை முன்னாடி சொல்லுங்கள். சரியா, சொல்லலாமா? சரி, உங்கள் குழுவில் யார் எழுத போகிறீங்க? நீங்கள் ஹரிஸ் எழுத போகிறீங்க. சரி, உங்களுடைய குழுவில் இருந்து யார் எழுத போகிறீங்க? யோகேஷ் எழுத போகிறீங்க. சரி, உங்களுடைய குழுவில் இருந்து நான் பரத் சாய் எழுத போகிறீங்க. இப்போ முதலாவதா யார் வரப்போகிறது? ஹரிஸ் வரீங்களா? வாங்க ஹரிஸ், உங்களுக்கான நேரம் ஆரம்பம். முதல் வார்த்தை எறும்பு. முதல் வார்த்தை எறும்பு, கொஞ்சம் வேகமா. இரண்டாவது வார்த்தை இலக்கம். இரண்டாவது வார்த்தை இலக்கம். மூன்றாவது வார்த்தை சுவலை. மூன்றாவது வார்த்தை சுவலை. நான்காவது வார்த்தை துறக்கம். நான்காவது வார்த்தை துறக்கம். ஐந்தாவது வார்த்தை நறுமணம். ஐந்தாவது வார்த்தை நறுமணம். ஆறாவது வார்த்தை சுழியம். நறுமணம். ஆறாவது வார்த்தை சுழியம். சுழியம். ஏழாவது வார்த்தை சினம். சுழியம். ஏழாவது வார்த்தை சினம். எட்டாவது வார்த்தை குடந்தை. எட்டாவது வார்த்தை குடந்தை. ஒன்பதாவது வார்த்தை குழுமூர். ஒன்பதாவது வார்த்தை குழுமூர். 10வது நியமனம். நேரம் குறைவா இருக்கு. 10வது வார்த்தை நியமம் 5 குழுமூர். 10வது வார்த்தை நியமம் 2 1. நேரம் முடிஞ்சது. ஹரிஷ், மொத்தமாக சேர்த்து நம்ம ஒரு 10 வார்த்தைகள் கொடுத்துருந்தோம். 10 வார்த்தைகளை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம எழுத சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, இதை வாசித்து சொல்ல போகிறீங்க. வாசித்து சொல்லிடலாமா? எத்தனை வார்த்தை அவங்க சரியாக எழுதியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வாசித்து சொல்கிறத வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? புள்ளிகளும் கொடுக்க போகிறோம் இல்லையா கூகுள்? போயிடலாமா? சரி, வாசித்து சொல்கிறீங்களா? சரி, படிங்க. முதல் வார்த்தை என்ன? எறும்பு. எறும்பு. முதல் வார்த்தை என்ன? எறும்பு. சரியாக எழுதியிருக்காரா உங்களுடைய நண்பர்? சரியாக எழுதியிருக்காரா? புள்ளி என்ன செஞ்சலாம்? கொடுத்தலாமா? முதல் வார்த்தைக்கு எறும்புன்ற வார்த்தைக்கு சரியா இருக்கு. சரி, இரண்டாவது வார்த்தை இலக்கம். இலக்கம். இதுவும் சரியா எழுதியிருக்காரா? புள்ளி என்ன செஞ்சலாம்? கொடுத்தலாம். அடுத்த வார்த்தை படிங்க. சுவலை. இதுவும் சரியா எழுதியிருக்காரா? புள்ளி கொடுத்தலாம். சரி, அடுத்த வார்த்தை துறக்கம். இது இந்த ரா வராது, வரக்கூடிய ரா இதை போடணும். சரியா, அதனால இது ஒரு எழுத்து பிழையா இருக்கிறதுனால இது தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்த வார்த்தை நறுமணம். நறுமணம். இது
இந்த ரூ வராது, குற்றியல் உகரம் இந்த ரூ வரும். சரியா? அதனால இதுவும் தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்த வார்த்தை படிங்க. சுழயம். என்ன வார்த்தை? சுழயம். சுழயம். நான் சொன்னது சுழியம். சுழியம் சொல்லியிருந்தேன். அதனால இதுவும் தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. சரி, அடுத்த வார்த்தை படிங்க. சினம். சரியா இருக்கா? எழுதிருக்கீங்களா? புள்ளிகள் கொடுத்துலாமா? சரி, அடுத்த வார்த்தை. குடந்தை. அதுவும் சரியா எழுதிருக்கீங்களா? எழுதிருக்காரா கோகுல்? கொடுத்துலாமா? சரி, அடுத்த வார்த்தை படிங்க. குழுமூர். குழுமூர். ஆனா நீங்க என்ன எழுதிருக்கீங்க அப்படின்னா குழமூர் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கீங்க. இதுவும் தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. இறுதியான ஒரு வார்த்தை நீங்க எழுதாம விட்டுட்டீங்க. அது என்ன அப்படின்னா நியமம் அப்படின்ற வார்த்தை நீங்க எழுதாம விட்டுட்டீங்க. இந்த வார்த்தை வந்து எழுதாததுனால ஒரு புள்ளிகள் வந்து கிடைக்காம இருக்கு. இப்போ மொத்தமா சேர்த்து நீங்க எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 10க்கு 5 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ அடுத்ததா உங்களுடைய குழுவுல இருந்து யார் வர போறீங்க? யோகேஷ் வரீங்களா? வாங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். முதல் வார்த்தை ஆதிமந்தி. முதல் வார்த்தை ஆதிமந்தி. கொஞ்சம் பெருசா எழுதுங்க. முதல் வார்த்தை ஆதிமந்தி. இரண்டாவது வார்த்தை கைநிலை. இரண்டாவது வார்த்தை கைநிலை. மூன்றாவது வார்த்தை எழுநியாதன். மூன்றாவது வார்த்தை எழுநியாதன். நான்காவது வார்த்தை மதில். நான்காவது வார்த்தை மதில். ஐந்தாவது வார்த்தை வட்டம். ஐந்தாவது வார்த்தை வட்டம். ஆறாவது வார்த்தை கூர்மை. ஆறாவது வார்த்தை கூர்மை. ஏழாவது துகளிதம். ஏழாவது வார்த்தை துகளிதம். எட்டாவது பவளம். எட்டாவது பவளம். ஒன்பதாவது தலைப்பாகை. ஒன்பதாவது தலைப்பாகை. 10வது உயர்ச்சி. நேரம் குறைவா இருக்கு. 9வது தலைப்பாகை. 10வது உயர்ச்சி. உயர்ச்சி. 5 4 3 2 1. எழுதியிருக்காரு. ஆனா எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்றது அதை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மதிப்பெண். புள்ளிகளும் கிடைக்கும், மதிப்பெண்களும் கிடைக்கும். சரியா? இப்போ பார்த்துடலாமா? படிச்சு சொல்றீங்களா? முதல் வார்த்தையை படிங்க. ஆதிமந்தி. ஆதிமந்தி அப்படின்னு சொல்லி நீங்க எழுதிருக்கீங்க. ஆனா நான் சொன்னது ஆதிமந்தி. இது வந்து மந்தி. நான் சொன்னது ஆதிமந்தி. இப்போ இதுல எப்படி வரும் அப்படின்னா இந்து வரும். இந்த இடத்துல இன்னு வராது, இந்து வரும். அதனால இது முதல் வார்த்தை தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. இரண்டாவது கைநிலை. நான் சொன்னது நீங்க எழுதியிருக்கிறது கைநிலை. அதாவது கொஞ்சம் எழுத்து பிழையோட அந்த மாதிரி தான் வித்தியாசங்கள் வந்து வரும் இல்லையா? இன் போட்டு இது வரணும், நிலை இது வரணும். அதனால இதுவும் தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்த வார்த்தை படிங்க. எழுநியாதம் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னது எழுநியாதன் அப்படின்னது இங்க வந்து நீ, இந்த நீ வராது. இங்க முன்னாடி போட்டிருக்கீங்கல்ல, இந்த நீ தான் இங்க வரணும். எழுநி யாதன் சொல்லி வரணும். இந்த இடத்துல வந்து இன் வரணும், இம் வராது. அதனால இதுவும் தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்த வார்த்தை படிங்க. மதில். மதில். சரியா எழுதிருக்கீங்களா? சரி. புள்ளி என்ன செஞ்சிடலாம்? கொடுத்துடலாம். அடுத்த வார்த்தை படிங்க. வட்டம். வட்டம். சரியா இருக்கா? புள்ளி கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். சரி. அடுத்த வார்த்தை படிங்க. கூர்மை. கூர்மை. சரியா எழுதிருக்கீங்களா? என்ன செஞ்சிடலாம்? கொடுத்துடலாம். புள்ளி கொடுத்துடலாம். சரி. அடுத்த வார்த்தை துகளிதம். துகளிதம். நீங்க எழுதியிருக்கிறீங்க துகளிதம் சொல்லி எழுதிருக்கீங்க. ஆனா இந்த ழி வராது, இந்த ழி தான் வரும். அதனால இதுவும் தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்த வார்த்தை பவழம். இது பவழம். நம்ம சொன்னது பவளம். அதனால இதுவும் இந்தலா வரக்கூடியது. இதுவும் தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்த வார்த்தை தலைப்பாகம். தலைப்பாகைன்னு போட்டிருக்கீங்க. ஆனா நான் சொன்னது தலைப்பாகை. இங்க வந்து இப்போ வரணும், இப்போ வரணும். சரியா? இதுவும் தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்த வார்த்தை பாருங்க. உயர்ச்சி. 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 நான் சொன்னது உயர்ச்சி. உயர்ச்சி அப்படின்னா இந்த இடத்துல இச்சு வரணும், இட்டு வராது. அதனால இதுவும் தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. யோகேஷ் மற்றும் பிரணவ் உங்களுக்கு வந்து கொடுத்த வார்த்தைகள் வந்து 10 வார்த்தைகள். ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் வந்து கடினமான வார்த்தைகள் கொடுத்ததுனால நீங்கள் சரியாக எழுத முடியாமல் போச்சு. இருந்தாலும் இந்த கடினமான வார்த்தைகள்லையுமே 10க்கு 3 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க? 3 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இறுதியா இருக்கிறது மணிகண்டனும் பரத் சாயும். உங்க இருவர்ல யார் வந்து எழுத போறீங்க? நான். பரத் சாய் வரீங்களா? வாங்க பரத் சாய்.
உங்களுக்கான முதல் வார்த்தை ஆமணக்கு. முதல் வார்த்தை ஆமணக்கு. இரண்டாவது வார்த்தை வெறுமை. இரண்டாவது வார்த்தை வெறுமை. மூன்றாவது வார்த்தை அகலம். நான்காவது வார்த்தை சங்கிலி. சங்கிலி. ஐந்தாவது வார்த்தை சலிப்பு. ஐந்தாவது வார்த்தை சலிப்பு. ஆறாவது வார்த்தை பரபரப்பு. ஆறாவது வார்த்தை பரபரப்பு. ஏழாவது வார்த்தை அகப்பை. ஏழாவது வார்த்தை அகப்பை. எட்டாவது வார்த்தை பூங்கொத்து. எட்டாவது வார்த்தை பூங்கொத்து. ஒன்பதாவது துடுப்பு. பூங்கொத்து. ஒன்பதாவது துடுப்பு. நேரம் குறைவா இருக்கு. பத்தாவது குறும்பியன். துடுப்பு. பத்தாவது குறும்பியன். பத்தாவது வார்த்தை குறும்பியன். நேரம் குறைவா இருக்கு. 5 4 3 2 1 உங்களுக்கான நேரம் முடிஞ்சது. உங்களுடைய இடத்துக்கு போலாம். மணிகண்டன் மற்றும் பரத்சாய் சிறப்பா எழுதிருக்கீங்க. எத்தனை புள்ளிகள் வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? மொத்தமாக அனைத்து புள்ளிகளும் வாங்க. 10 புள்ளிகளும் எடுத்துருவீங்களா? பார்த்துடலாமா மணிகண்டன்? எஸ். இப்போ நீங்க அதே மாதிரி என்ன செய்ய போறீங்க? வாசிச்சு காட்ட போறீங்க. வாசிச்சு காமிச்சிடுறீங்களா? வாசிக்க. ஆமக்கணக்கு. ஆமக்கணக்கா? இதெல்லாம் புது கணக்கா இருக்கு. என்ன கணக்கு இது? ஆமக்கணக்கா இல்லை ஆமணக்கா? ஆமணக்கு. ஆமணக்கு. ஆனால் உங்க நண்பர் பரத் சாய் எப்படி எழுதியிருக்காருன்னா ஆமன்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இக்கு போட்டிருக்காரு. இது வந்து 3 சொல்லினா வரக்கூடிய இடத்துல, சரியா? இன்னும் வராது, சரியா? ஆமணக்கு. இந்த இன்னுக்கு பதிலாக நான் சொல்லி 3 சொல்லி நான் போட்டீங்க அப்படின்னா ஆமணக்கு அப்படின்றது வந்து சரியா இருந்திருக்கும், சரியா? அதனால இந்த ஒரு வார்த்தைக்கு புள்ளிகள் வந்து கிடைக்காம போச்சு. அடுத்த வார்த்தை வெறுமை. வெறுமை. சரியா எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கோம். சரியா எழுதிருக்கீங்களா? புள்ளி கொடுத்துலாமா? எழுதிருக்கோம். அடுத்த வார்த்தை படிங்க. அகலம். அகலம். கண்ணுக்கே தெரியலையே. சரியா எழுதிருக்கீங்களா? சரியா எழுதிருக்கோம். சரி, இதுக்கு புள்ளிகள் கொடுத்துடலாம். சரி, 4வது வார்த்தை படிங்க. சங்கிலி. சங்கிலி. சரியா இருக்கின்றதுனால புள்ளி கொடுத்துடலாம். சரி, அடுத்த வார்த்தை படிங்க. சலிப்பு. கலிப்பா சலிப்பா? சலிப்பு. சலிப்பு தானா? சரி, புள்ளி கொடுத்துடலாமா? அடுத்த வார்த்தை படிங்க. பரபரப்பு. பரப்பு. பரபரப்பு அப்படின்றதுனால இதையும் சரியா எழுதிருக்கீங்க. அடுத்த வார்த்தை படிங்க. அகப்பை. கொடுத்துடலாமா புள்ளிகள்? அடுத்த வார்த்தை படிங்க. 8வது வார்த்தை பூங்கொத்து. இதுவும் சரியா இருக்கு அப்படின்றதுனால புள்ளிகள் கொடுத்துடலாம். சரி, அடுத்த வார்த்தை துடுப்பு. இதுவும் சரியா எழுதிருக்கோம். சரியா எழுதிருக்கீங்க. சரி, இறுதியான வார்த்தை குறும்பியல். குறும்பியலா இல்ல குறும்பியனா? குறும்பியன். குறும்பியன். இது இப்பா இல்ல இம்மா? இம்மு. இப்ப மாதிரி தெரியுது. அவசரத்தில் கொஞ்சம். அப்படியா? சரி, இது வந்து சரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. மொத்தம் நீங்க எடுத்திருக்கக்கூடிய புள்ளிகள் 10க்கு 9 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சரி, இப்ப யார் யார் என்னென்ன புள்ளிகள் எடுத்திருக்கீங்கன்றத பார்த்தலாமா? உங்களுடைய நிகழ்ச்சியில் வெற்றிகரமா முதல் சுற்று முடிஞ்சு 2வது சுற்றுக்குள்ள போக போறோம். அந்த சுற்றுக்கு பேர் என்ன அப்படின்னா கண்டுபிடி கண்டுபிடி. அதாவது ஒரு ஆள் ஒளிஞ்சுப்பாங்க போய் கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் பள்ளிக்கூடங்களில் வந்து தேர்வு எழுதும்போது பொறுத்துக்கன்னு சொல்லி நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. ஸோ சரியான ஒரு வார்த்தை இருக்கும், அது சரியான இன்னொரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து வார்த்தை வராது, உங்களுக்கு ஒரு படம் காட்டப்படும். சரியா? ஒரு படம் கிடையாது, 4 படங்கள் வந்து காட்டப்படும் திரையில். அந்த 4 படத்துக்கு இணையான படங்கள் கீழே வேறு வேறு இடத்துல வந்து இருக்கும். அந்த படத்துக்கு இணையான சரியான படம் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு 2 புள்ளிகள் வீதம், 4 படத்துக்கு மொத்தம் 8 புள்ளிகள். எடுத்துருவீங்களா? எடுத்துருவோம். எடுத்து நம்பலாமா? நம்பலாம். சரி, பார்த்துருவோமா? யார் முதல்ல விளையாட போறீங்க? யோகேஷ் தயாரா இருக்கீங்களா? பிரணவ் சரியா? சரி, உங்களுக்கு உண்டான படம் திரையில தெரியும் பாருங்க. சொல்லுங்க. ஆவுக்கு என்ன? ஈ. சரி, அடுத்தது ஆவுக்கு ஈயா ஈயா. சரி, அடுத்து ஈக்கு.
ஈக்கு ஆ சொல்றீங்களா இல்ல ஆ சொல்றீங்களா? ஆ. இறுதியா இருக்கக்கூடிய ஈக்கு வந்து ஆன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ இது நீங்க வந்து விடையெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இது எதனால அந்த விடையை சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க போறேன். அது மட்டும் இல்ல, எதனால சொன்னீங்க கேட்டு எத்தனை புள்ளிகள் நீங்க வந்து எடுத்துக்க போறீங்க அப்படின்றதையும் வந்து கேட்க போறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நீங்க 8க்கு 8 புள்ளிகளும் வந்து எடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி? எடுத்துருவோம். நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை. ஓ, நிஜமா? நிஜமா. நம்பலாமா? நீங்க சொன்னது சரியா இருக்கா இல்லையான்னு பார்த்தலாமா? பார்த்தா முதலுக்கு என்ன சொல்லியிருந்தீங்க? ஆவுக்கு ஈ. சொல்லியிருந்தீங்களா? சொல்லியிருந்தோம். எதனால அப்படி சொல்லியிருந்தீங்க? வண்டிக்கு பின்பகுதி, இது வண்டிக்கு முன்பகுதி. வண்டிக்கு பின்பகுதி. இது ஆ வந்து பின்பகுதி, ஈ வந்து வண்டிக்கு முன்பகுதி, அதனால வந்து சொல்றீங்க. சரி, அடுத்தது ஆவுக்கு. ஆக்கு வந்து பஸ்ஸோட முன்பகுதி, ஈக்கு பின்பகுதி. பின்பகுதி இருந்திருக்கு, அதனால வந்து நீங்க ஈ சொன்னீங்க. அதுவும் சரியா இருக்கு. 4 புள்ளிகள் உறுதியா இருக்கு. சரி, அடுத்து ஈக்கு வந்து நீங்க என்ன சொன்னீங்க? சைக்கிளுக்கு வந்து பின்பகுதி இருக்கு, ஆக்கு வந்து முன்பகுதி. அதனால ஆ வந்து நீங்க சொல்லிட்டீங்க. இறுதியா ஈ. ஈக்கு வந்து நடுப்பகுதி இருக்கு, ஆவுக்கு வந்து முன்பகுதி இருக்கு. தொடர் வண்டியோட நடுப்பகுதியும் முன்பக்க பகுதியும் வந்து இருக்கு, அதனால சரியா சொல்றீங்க. இப்போ இதெல்லாமே வந்து சரியா சொல்லி 8க்கு 8 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மகிழ்ச்சி. அடுத்ததா யார் விளையாட போறீங்க? கோகுல் அஜய் உங்களுடைய குழுல இருந்து தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா கரீஷ்? போயிடலாமா? சரி, உங்களுக்கு உண்டான படம் திரையில தெரியும் பாருங்க. சொல்லுங்க. முதலாவது ஆ. ஆக்கு வந்து காவிகண்டு. முதல்ல இருக்கிறத காவி கண்டா இல்ல இரண்டாவது? ஆ. சரி, அடுத்தது இரண்டாவது ஆ இருக்கு. ஆவுக்கு என்ன? ஈக்கி ஆ. ஈக்கு வந்து ஆ. எந்த ஈ? ஈக்கா இல்ல ஈக்கா? ஈக்கு. ஈக்கு வந்து என்னது? ஆ. உலங்கு வானூர்தி. அடுத்து ஆக்கு வந்து ஈ. ஈ. ஈயா? ஆக்கு வந்து ஈயா இல்ல ஈயா? ஈ. ஈ. சரி. ஈக்கு வந்து இருளி. ஈருருளின்னு சொல்றீங்களா? அதாவது கடைசியா இருக்கக்கூடிய ஈக்கு இருளி. ஈருருளின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, பார்ப்போம். நீங்க சொன்னது எது எது சரியா இருக்கு இல்லை அப்படின்றத பார்ப்போம். எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்றதையும் பார்ப்போம். சரி, முதலாவதுக்கு என்ன வந்திருக்கு? இருளி. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? காவிகண்டு சொன்னீங்களா? தவறா இருக்கா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இரண்டாவதுக்கு என்ன சொன்னீங்க? ஈ சொன்னீங்க. ஈ சொன்ன. ஆனா அதுவும் தவறு. தவறா இருக்கு. சரி, அடுத்தது ஈக்கு என்ன சொல்லியிருந்தீங்க? மாச்சில். நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? நான் வந்து காவிகண்டு சொல்லியிருந்தீங்களா? இப்போ நீங்க சொல்லக்கூடிய பதில்ல ஒரு 2 பதிலை வந்து மாற்றி சொன்னதுனால எல்லாமே வந்து தவறாகி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல முயற்சி எடுத்திருந்தீங்க. 2 மாற்றி சொன்னதுனால தான் போயிருக்கே தவிர மற்றபடி உங்களுக்கு தெரியாமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சரி, இறுதியாக வந்திருக்கிறது பரத் சாயும் மணிகண்டனும் இருக்கீங்க. போயிடலாமா? போயிடலாம். இதுவரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் போட்டியாளர்கள் வந்து சக போட்டியாளர்கள் விளையாண்டதை பார்த்துருந்தீங்க. நீங்களும் தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு சுலபமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல கடினமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சுலபமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. எப்படி இருந்தாலும் வந்து நீங்க பதில் சொல்றதுக்கு தயாரா தான் இருக்கீங்க. சரி, பார்த்துலாமா? உங்களுக்கு உண்டான அந்த படம் சொல்லுங்க. முதல்ல என்ன இருக்கு? ஆ. ஆக்கு வந்து ஈ. ஆக்கு வந்து ஈ. ஈ. கடைசி இருக்கக்கூடிய ஈ சொல்லியிருக்கீங்க. சரி, ஆவுக்கு? ஆக்கு வந்து ஆ. 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 ஆவுக்கு ஆனே சொல்லியிருக்கீங்கல்ல? சரி, அடுத்து ஈக்கு என்ன சொல்றீங்க? வெறும் ஈக்கு வந்து ஆ. ஆ. ஈக்கு வந்து ஆ சொல்றீங்க. ஈக்கு? ஈக்கு ஈ. ஈ சொல்லியிருக்கீங்க. ஈக்கு கடைசியா இருக்கக்கூடிய ஈக்கு ஈ. ஈ குரில் ஈ சொல்லியிருக்கீங்க. ஆனால் பார்க்கலாம் இது எல்லாமே வந்து சரியாக இருக்கா இல்லையா, எத்தனை புள்ளிகள் எடுக்க போகிறீங்க, எது எது சரியாக இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். எதனால் வந்து நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்றதே வந்து கேட்க போகிறேன். உங்களுக்கான நேரமும் முடிஞ்சுது. பார்த்தலாம். உங்களுக்கு உண்டான விடை திரையில தெரியும் பாருங்கள். தெரிஞ்சதா? சொல்லுங்க பாப்போம். முதலாவது என்ன சொன்னீங்க? ஆவுக்கு
ஈ சொல். ஈ சொன்னீங்க, ஆனால் என்ன வந்திருக்கு? ஆ. ஏன்னா மலைப்பகுதிகளில் தான் குரங்குகள் அதிகமாக இருக்கும். சரியா? குற்றாலம் பக்கம்லாம் போனீங்கன்னா குரங்குகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், பார்த்துருப்போம் இல்லையா? சரி, மலைப்பகுதிகளில் குரங்கு இருக்குன்றதுனால ஆ விடை வந்திருக்கு. சரி, ஆவுக்கு நீங்கள் வந்து ஆவே சொல்லியிருந்தீங்க, ஆனால் என்ன வந்திருக்கு? ஈ. ஈ வந்திருக்கு. சரி, இது ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி வந்திருக்கு சொன்னதில். இருந்தாலும் 4 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்காத மாதிரி இருக்குது. சரி, அடுத்ததுக்கு ஈக்கு என்ன சொல்லியிருந்தீங்க? ஆ சொல். ஆ சொல்லியிருந்தீங்க. ஏன்னா வயல்வெளிகளில் புல் இருக்கிற இடத்துல வந்து மாடு இருக்கிறது மாடு. வழக்கமான ஒன்று தான், பசு இருக்கிறது வழக்கமான ஒன்று தான். அதனால அது சரி. 2 புள்ளிகள் இப்போதைக்கு உறுதியாக இருக்குது. இறுதியா நீர்நிலை தெரியுது. ஈக்கு வந்து ஈ சொல். ஈ சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நீர்நிலைகளில் தான் முதலையும் என்ன முதலை இருக்கும். இப்போ 2 புள்ளிகள், இப்போ மொத்தமாக சேர்த்து 8 புள்ளிகளுக்கு வந்து நீங்கள் 4 புள்ளிகள் 2 வந்து சரியாக சொல்லி 4 புள்ளிகள் வந்து எடுத்திருக்கீங்க. இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய 5 நிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லி, அதில் பாலையை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? காட்சிப்படுத்த அங்கே வசிக்கிற வந்து விலங்குகளையும் அந்த இடங்களையும் வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம் அப்படின்னு சொல்லி. சரியா? அதை தொடர்ந்து தான் இந்த படங்களும் வந்து உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு உண்டான புள்ளிகள் நீங்கள் 8க்கு 4 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ இந்த 2வது சுற்றுல யார் யார் என்னென்ன புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத சொல்லிடலாமா? நம்மளுடைய நிகழ்ச்சியில் வெற்றிகரமாக 2 சுற்றுகளை தாண்டி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? 3வது சுற்றுக்குள்ளே போக போகிறோம். உங்களுக்கு ஒரு 5 குறள் வந்து கொடுக்கப்படும். சரியா? அந்த 5 திருக்குறள்லையும் விடுபட்டு போன அந்த வார்த்தையை சரியாக சொல்லிட்டீங்கன்னா ஒரு குறளுக்கு உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும். சரியா? தயாரா இருக்கீங்களா? போயிடலாமா? முதல்ல யார் விளையாட தயாரா இருக்கீங்க? ஹரிஷ், நீங்க விளையாடுறீங்களா? சரி, உங்களுக்கு உண்டான குறள் திரள தெரியும் பாருங்க. முதல் குறள். முகத்தான் அமர்ந்திரு நோக்கி அகத்தானும் இன்சொனே லினதே. என்ன இன்சொல் என்னதே? சரி, பணிவுடையன் இன்சொலன் அதன் ஒருவருக்கு சரி, அடுத்த குறள். அல்லவை தெய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். நல்லவை நாடிய இனிய. சரி, அடுத்த குறள். நயனின்றி நன்றி பயக்கும் பயனின்றி பண்பின் இன்பம் சொல். இன்பம் சொல்லா? சிறுமையன் நீக்கி இன்சொல் மறுபையும் இன்பையும் இன்பம் தரும். இப்போ சிறப்பாக வந்து நீங்கள் 5 குறளுக்கு ஒரே ஒரு குறளுக்கு உண்டான விடை சொல்லியிருக்கீங்க. மற்ற 4க்கும் சொல்லலை. இருந்தாலும் அந்த விடையாவது சரியாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது சரியாக இருந்தால் தான் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். பார்த்துடலாமா? சரி, உங்களுக்கு உண்டான விடை படிங்க. முகத்தான் அமர்ந்திரு நோக்கி அகத்தானம் இன்சோ வினேதே அறம். ஆனால் அதை நீங்கள் சொல்லலைல்ல? அறம் சொல்லலை. அடுத்த குறள். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்றும் பிற. சொல்லல. நீங்க சொல்லல. சரி, அடுத்த குறள். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். இது நீங்க சொன்னீங்க. சரியா? இது சொல்லிட்டீங்க. 2 புள்ளிகள் உங்களுக்கு உறுதியா இருக்கு. சரி, அடுத்த குறள். நயனின்றி நன்றி பயக்கும் பயனின்றி பண்பின் தலைப்பிரா சொல். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் இன்பம் அப்படின்னு சொன்னீங்க. அது தவறான விடையா இருக்கு. 2 புள்ளிகள் இப்போதைக்கு உறுதியாக இருக்கு. சரி, பார்க்கலாம். இறுதியா சிறுமையுள் நீங்கி இன்சொல் மறுபையும் இன்பையும் இன்பம் தரும். இதுக்கு சொன்னீங்களா விடை? சொல்லலைல்ல? சரி, இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு குறளுக்கு மட்டும் விடை சரியாக சொல்லி 2 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஆங்கில வழி கல்விகள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அதனால் தமிழ் சம்மந்தப்பட்ட சில வகையான வார்த்தைகளோ இல்லை குறளோ செய்யலோ ஏதாவது கேட்கும்போது கொஞ்சம் தடுமாற்றம் வரதான் செய்யும். இனிமேல் கொஞ்சம் திருக்குறளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. சரியா? சரி, சிறப்பு. இருந்தாலும் இந்த 2 புள்ளிகளுமே வந்து எடுத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். பாராட்டுகளும் வாழ்த்துக்கள். இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடியது யோகேஷ் மற்றும் பிரணவ். போயிடலாமா? பார்த்துலாமா? எத்தனை புள்ளிகள் எடுக்கிறீங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல? 10க்கு 10 எடுத்துருவீங்களா? இல்லை 10க்கு 2 5 8 எடுத்துருவீங்களா? நம்பிக்கை இருக்கா? பார்த்துலாம். சரி, உங்களுக்கு உண்டான குறள் திரள தெரியும் பாருங்க. படிங்க. சொல்லின்றி காண்பன் ஒன்கோலா
அடுத்த குறள். இனிய உலவக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்த்தற்று. சரி, அடுத்த குறள். செய்யாமல் செய்த உதவிக்கு செய்யாமல் செய்த உதவிக்கு சரி, அடுத்த குறள். இன்னாத செய்த நன்றி. சரி, அடுத்த குறள். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கார் நன்மை கடலில் பெரிது. கடலின் பெரிது. சரி, 5 குறள்ல 2 குறள் சொல்லியிருக்கீங்க. அதுவும் சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த 2மே வந்து இரண்டாவது சரியா இருக்கா இல்லையா, இல்லை மற்ற குறள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? படிங்க. இன்சொல் இன்றின்றால் காண்பவன் அவன் எவன் கோலா வன் சொல் வழங்குவது. சொன்னீங்களா? அது சொல்லல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த குறள் பார்க்கலாம். இது என்ன சொல்லியிருந்தீங்க? முழுசா படிங்க. இனிய உலவாக இன்னாத கூறல் கனி இருப்பினும் காய் கவர்த்தற்று. கனி இருப்பினும் கிடையாது, கனி இருப்ப காய் கவர்த்தற்று. உங்களுக்கு உண்டான அடுத்த குறள், அதற்கான விடை. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றில்கள். சொன்னீங்களா? சொல்லல. அடுத்த குறள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் நல்லதின் மானப்பெரிது. சரி, அடுத்த குறள் பார்க்கலாம். இதுவும் நீங்க சொல்லல. சரி. பயன்தூர்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இது சொன்னீங்களா? சொன்னீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. 2 குறளை வந்து சரியா சொல்லி என்ன செஞ்சிருக்கிறீங்க? 4 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகள். என்ன பரத் சாய், தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கும். எல்லா திருக்குறளும் மத்துப்படியா? சரி, எல்லா திருக்குறளும் வராது. குறிப்பிட்டு உங்களுடைய சக போட்டியாளருக்கு வந்த மாதிரி ஏதோ ஒரு 5 திருக்குறள் தான் வரும். சொல்ல தயாரா இருக்கீங்களா? யாரு, மணிகண்டன் சொல்லுவீங்களா இல்ல பரத் சாய் சொல்லுவீங்களா? 2 பேரும் 2 பேருமே சொல்லுவீங்களா? பாரா, ஆச்சரியமா இருக்கு. சரி, பாருங்க உங்களுக்கு உண்டான திருக்குறள். திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். சரி, அடுத்த குறள் பார்ப்போம். சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். சொல்லியிருக்கீங்க. உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. சரி, அடுத்த குறள் பார்க்கலாம். மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துல். அடுத்த குறள். எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமன் துடைத்தவர் நட்பு. சரி, இறுதியான குறள். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது என்றே மறப்பது நன்று. என்றே மறப்பது நன்றா இல்ல அன்றே மறப்பது நன்றா? அன்றே மறப்பது என்று. அன்றே மறப்பது நன்றா? சரி, சரியா சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம் அது சரியா சொல்லியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது. ஒன்று திருவள்ளுவருக்கு தெரியும், 2வது நம்ம நடுவருக்கு தெரியும், 3வது உங்களுக்கே தெரியும் என்ன சரியா சொல்லியிருக்கீங்க, எது தப்பா சொல்லியிருக்கீங்க அப்படின்றது. இப்போ இந்த திரையை பார்த்துட்டா எனக்கும் தெரிஞ்சிடும் எது சரியா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. பார்த்துருவோமா? பார்த்துருவோம். முதல் குறள் என்ன சொன்னீங்க? திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். சொன்னீங்களா? சொன்னோம். பரத் சாய் சொன்னீங்கல்ல? ஆமா. சரி, அடுத்த பார்க்கலாம். உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இதுவும் சரியா சொன்னீங்கல்ல? சொன்னோம். அவ்வளவுதான். சரி, அடுத்த குறள். மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. இது துண்மையா அந்த பாதி பத்துள் எங்கே போச்சு? இருந்தாலும் பரவாயில்ல, சொல்ல முயற்சி செஞ்சீங்க. அடுத்து. எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமன் துடைத்தவர் நட்பு. இதை சரியா சொல்லியிருக்கீங்க. இறுதியான குறள் என்னன்னு? நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எப்படி வரும்? என்றே மறப்பது தானே நன்றுன்னு வரும். அப்படிதானே சொன்னீங்க? அது அப்போ தவறா சொல்லிட்டேன். அப்போ தவறா சொன்னீங்க. ஆனா வந்து அதற்குண்டான அந்த விடுபட்டு போன அந்த வார்த்தையை சரியா சொல்லிட்டீங்க. அதனால ஒரே ஒரு வார்த்தை வந்து நீங்க விடுபட்டு போச்சு. துன்பத்துள் அப்படின்றத துன் சொல்லி அந்த இதை ஃபுல்லா முழுசா வந்து முடிக்காததுனால 10க்கு 2 புள்ளிகள் தவிர்த்து 10க்கு 8 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ மொத்தமா சேர்த்து உங்களுடைய குழுவுல இருந்து யார் யார் எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பார்த்தலாமா? நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு சுற்றுமே வந்து பல பிரமிப்போட போயிட்டு இருக்கு. ஏன்னா மாணவர்கள் நீங்க எல்லாருமே அந்த அளவுக்கு
பட்டு பயங்கரமாக வந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. இப்போ முக்கியமாக வந்து நீங்கள் திருக்குறள் விளையாண்டு, அதாவது நம்ம கோடிட்ட இடத்தை நிரப்புக திருக்குறள் சொல்லி கொஞ்சம் சோர்வாக இருந்திருப்பீங்க. ஏன்னா வந்து திருக்குறளை பொறுத்த பெரியவங்களுக்கே கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் இல்லையா? நீங்கள் பள்ளி மாணவர்கள் அதுலேயும் வந்து ஆங்கில வழி கல்வி வந்து நீங்கள் கற்றுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்படின்றப்போ கொஞ்சம் கடினமானதாக இருந்திருக்கும். இப்போ இந்த சுற்று கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. இப்போ நம்ம 4வது சுற்றுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம்? இந்த 4வது சுற்று என்ன அப்படின்னா வேறுபட்டவைகளை நீக்குக. இந்த வேறுபட்டவைகளை நீக்குக அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட படம், ஒரு 9 படங்கள் வந்து உங்களுக்கு காட்டப்படும். சரியா? அது 5 மாறுதல்களுக்கு வந்து உட்படும். 9 படங்கள்ல ஒரே ஒரு படம் மட்டும் வித்தியாசமா இருக்கும். எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். சரி, அந்த வித்தியாசமான படம் எது அப்படின்றத நீங்க சொன்னது மூலமா உங்களுக்கு புள்ளிகள் எத்தனை கிடைக்கும்? 2 புள்ளிகள் கிடைக்கும். 5 படங்களுக்கு 2 புள்ளிகள் வீதம் 10 புள்ளி. 10 புள்ளிகள். எடுக்க தயாரா இருக்கீங்களா? யார் முதல்ல விளையாட தயாரா இருக்கீங்க? ஹரிஸ் வழக்கம் போல நீங்களே போயிடுறீங்களா? போயிடலாமா கோகுல் அஜய்? போயிடலாமா? சரி, பார்க்கலாம். உங்களுக்கு உண்டான முதல் படம். உங்களுக்கு உண்டான முதல் படம் எது வித்தியாசமா இருக்கு சொல்லுங்க. 6வது. 6வதா? சரி, 6வது சொல்லியிருக்கீங்க. பாப்போம் இதுல எது வித்தியாசமா இருக்கு. 4வது. 4வது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அடுத்து எது வித்தியாசமா இருக்கு? அடுத்த படம் இதுல என்ன வித்தியாசமா இருக்கு? 3வது. 3வதா? சரி, பார்க்கலாம். எது வித்தியாசமா இருக்கு? 9வது. 9வதா? இதுல எது வித்தியாசமா இருக்கு? 1வது. 1வது வித்தியாசமா இருக்கு. சரி, இப்போ மொத்தமா வந்து நீங்க 5 படங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே சரியா இருக்கா இல்லையா? எது வந்து தவறா இருக்கு, எதனால சொன்னீங்க அப்படின்றத நடுவருக்கு நல்லாவே தெரியும். நம்மளும் வந்து கேட்டுடலாம், திரளையும் பார்த்துடலாம். எத்தனை புள்ளிகள் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்றது அதன் மூலமா வந்து தெரிய வரும். உங்களுக்கான விடை திரள தெரியும் பாருங்க. முதல் படம் இதுல நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? 6வது. எதனால 6வது சொல்லியிருந்தீங்க? அது கண்ணு ரெட்டா இருக்கு. அது வந்து குயில். சரி, அடுத்து மீதியெல்லாம் ஃப்ளவர் ட்ரீ. அது ஒரு மட்டும் ஃப்ளவர் பொக்கே. ஃப்ளவர் வாஸ். அப்படியா? இதையும் நீங்க சரியா தான் சொல்லியிருக்கீங்க. அடுத்து மீதியெல்லாம் பர்ஸு. ஆனால் 3rd ஒன் மட்டும் பாக்கெட்டில் மணி. எல்லாமே வந்து பணம் சேமிப்பார். ஆனால் வந்து அதில் வந்து பணமே தெரியுது இல்லையா? இதுவே சரியாக சொல்லியிருக்கீங்க. அடுத்த படம் மீதியெல்லாம் நெல்லிக்காய். ஃபஸ்ட்டு ஒன் 9th ஒன் மட்டும் கிரேப்ஸ். திராட்சை. திராட்சை. சரியா? பச்சை திராட்சை. சரி, இறுதியா எல்லாமே அப்பளம். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் பூரி. பூரியா? அப்படியா? ஓ சரி, எல்லாமே வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுவும் எல்லாத்தையும் என்ன சொல்லியிருக்கீங்க? கரெக்டாக சொல்லியிருக்கோம். சரியாக சொல்லியிருக்கீங்க. சரியாக சொன்னதுனால உங்களுக்கு 10க்கு 10 கொடுத்துடலாமா வேண்டாமா? கொடுத்துடலாமா? சரி, இப்போயாவது 10 வாங்கினமேன்ற சந்தோஷத்தில் உங்களுடைய முகத்தில் வந்து வெளிச்சம் தெரியுது. அதனால் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் என்ன செஞ்சலாம்? கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன செய்வோம்? யோகேஷ் கிட்ட போயிடுவோமா? சரி, நீங்கள் தைரியமாக சொல்லிடுவீங்களா? சொல்லிடுவோம். சரியாக சொல்லிடுவீங்களா யோகேஷ்? சொல்லிடுவோம். அப்புறம் அப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்க போல. ஆமாவா? சொல்ல மாட்டீங்களா? இல்லை சொல்லுவோம். சொல்லுவீங்களா? சரி, உங்களுக்கு உண்டான படம் உங்களுக்கு உண்டான படம் எது? எது வித்தியாசமா இருக்கு சொல்லுங்க. 6வது. 9ஆ 6ஆ? 9வது. சரி, அடுத்து 7வது. எதனால? சரி, பார்க்கலாம். 7வது சொல்லியிருக்கீங்க. அடுத்தது இதுல எது வித்தியாசமா இருக்கு? 9வது வித்தியாசமா இருக்கு. சிறப்பா சொல்லுங்க. பார்க்கலாம். அடுத்தது சொல்லுங்க. இதுல எது? 2வதா? பார்க்கலாம். அடுத்து 8வது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா பார்க்கலாம், உங்களுக்கான நேரமும் முடிய போது முடிஞ்சிச்சு உங்களுக்கான நேரமானா எது சரியா சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னதுல எது சரியா இருக்கு, எத்தனை புள்ளிகள் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்றத நம்ம பாத்துருவோமா? பாத்துருவோமா? பார்க்க வேணாமா பிரணவ்? பாத்துருவோம். சரி, பார்த்தலாம். உங்களுக்கு உண்டான முதல் விடை நீங்க என்ன சொன்னீங்க? 9வது சொன்னீங்களா? ஆனா என்ன விடை வந்திருக்கு? 5வது. ஏன்? அது வந்து கிவி.
சப்போட்டாவா கிவியா? கிவி. கிவி. மற்றதெல்லாம் தேங்காய். தேங்காய். சரியா? அடுத்தது ஏழாவது கரெக்டா சொல்லிருக்கோம். சரியா சொல்லிருக்கோம். எதனால? அது தண்ணியில தண்ணியில கிளைடர். மற்றதெல்லாம் அதெல்லாம் வானத்துல போகும். வானத்துல போகும். அடுத்தது 9வது. 9வது சொன்னீங்களா? ஆ ம். ஏன்னா அது நீர்மூழ்கி கப்பல். மற்றதெல்லாம் ஷிப்ஸ். நீர்ல மூழ்காத கப்பலா? ஆமா. சரி, அடுத்தது அது வந்து சினிமா தியேட்டர். செகண்ட் சினிமா தியேட்டர் எல்லாமே மீதியெல்லாம் இண்டோர்ஸ்ல இருக்கு. இது திரையரங்கம். மட்டும் அது மட்டும் தெரியாது. இதையும் நீங்க சரியா. இறுதியா மிச்சதெல்லாம் வந்து மிச்சதெல்லாம் வந்து டைல்ஸ் டைல்ஸ் அந்த மாதிரி இருக்கு. பிளாஸ்டிக் வந்து பிரெட். ஓ, ஒரே ஒரு படத்தை மட்டும் நீங்க தவறா தவறா சொல்லிட்டீங்க. அதனால ஒரு படம் தவறி போய் மற்ற படங்களுக்கான புள்ளிகள் 8 புள்ளிகள் 10 புள்ளிகளுக்காக நீங்க எடுத்த புள்ளிகள் எத்தனை அப்படின்னா 8 8 புள்ளிகள். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இறுதியா மணிகண்டன் மற்றும் பரத் சாய் தயாரா இருக்கீங்களா? போயிடுவோமா? போயிடுவோம். எப்போ பார்த்தாலும் கடைசியிலேயே கொடுக்குறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்றது நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. சரியா? இருந்தாலும் கடைசியில் சொன்னால் நீங்கள் தான் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சுறுசுறுப்பாக சொல்லிடுறீங்க. அதனால என்ன செஞ்சலாம், இப்போ நம்ம நேராக போயிடலாம். போயிடலாமா? சரி, உங்களுக்கு உண்டான அந்த படம் எது வித்தியாசமாக இருக்குது? 6வது. 6வது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அடுத்து பார்க்கலாம். அடுத்து எது வித்தியாசமாக இருக்குது? 2வது. 2வது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? பார்க்கலாம். 2வது எதனால வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி அடுத்த படம் எது வித்தியாசமாக இருக்குது இப்போ கண்டுபிடிங்க. 1வதா? நல்லா பாருங்க. 8வது. சரி, இதில் எது வித்தியாசமாக இருக்குது சொல்லுங்க. 7வது. 7வதா? நிஜமாவா? நிஜமா. சரி, அடுத்தது 5வது. எத்தனாவது? 4வது. 4வதுன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, பார்ப்போம் இதெல்லாம் வந்து எது எது சரியா இருக்கு, எது எது தவறா இருக்கு, எத்தனை புள்ளிகள் எடுக்கிறீங்கன்னு இப்போ பார்த்துருவோமா பரத் சாய்? பார்த்துருவோம். உங்களுக்கு உண்டான முதல் படத்திற்கு உண்டான விடை என்ன சொன்னீங்க? 6. 6 சரியா இருந்துச்சா? சரியா இருக்கு. எதனால அது 6? மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் நாற்காலி, இது மட்டும் ட்ரம். ஆனால் அதுலேயும் உட்காரலாம் தானே? ஆனால் அது உண்மையான நாற்காலி இல்லை. உண்மையான நாட்கள் இல்லை, சும்மா வேணும்னா போய் உட்காருங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படியா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து 2வது சரியா சொல்லு. எதனால இது? மற்றதெல்லாம் கோலம், ம், பூக்கள். சரி, அடுத்து தவறா சொல்லியிருக்கு. என்ன சொன்னீங்க? ஆனால் நீங்கள் சரியா தான் சொல்லியிருக்கு. இல்லை நீங்கள் முதல் என்ன சொல்லியிருந்தீங்க? முதல்ல 1வது 1வது சொல்லியிருந்தீங்க, கடைசியில் 8வது சொல்லுவோம். இறுதியில் சொன்னீங்களா மாத்திரப்ப? அவர் இப்போ 2 பேர் சொன்னதில் யார் சொன்னதை எடுத்துக்கலாம்? 8வது. எடுத்துக்கலாமா? சரி, பரவாயில்ல, எடுத்துக்கலாம். எதனால அப்படின்னா மற்றதெல்லாம் பலூன். வண்ணமயமான விளக்குகளாக இருக்குது, அது மட்டும் வண்ணமயமான குடங்களாக இருக்குது, தண்ணீர் பிடிக்கக்கூடிய. இதில் என்ன சொல்லியிருந்தீங்க? 7வது. எதனால? இது ஸ்க்ரூ டிரைவர். அது தெரியுது. மற்றதெல்லாம் எது? மற்றதெல்லாம் ஆணி. ஆணி. சரி, அதனால இதையும் இறுதியா 4வது சரியா சொல்லியிருக்கு. சரி, எதனால? இது மட்டும் கரண்டி, மற்றதெல்லாம் ஸ்பேனர். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சிறப்பாக வந்து என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா 10க்கு 10 எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோம். எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்ன உங்களுக்கு 10க்கு 10ஐயும் வந்து கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சேர்த்து என்ன செஞ்சலாம், கொடுக்கலாம். இப்போ மொத்தமா இந்த சுற்றுல யார் யார் எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தருணம் வந்தாச்சு. சொல்லிடலாமா? நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? 5வது சுற்று, இறுதி சுற்றுக்கு வந்து போக போறோம். எப்பவுமே வந்து எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் இறுதி சுற்று தான் என்ன பண்ணோம், முக்கியம். யாரை முடிவு பண்ணோம்? வெற்றியாளர். முடிவு பண்ணும். அதே மாதிரி இப்போ இந்த இறுதி சுற்றுலையும் யார் வெற்றியாளர் அப்படின்றது இதில் தான் வந்து தெரிய போகுது. அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டுலாம் விளையாட வேணாம். சரியா? ரொம்ப சுலபமாகவே விளையாண்டா போதும். இந்த விளையாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா வார்த்தைகளை வந்து வரிசைப்படுத்தி அமைக்கணும். இப்போ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தை எழுத்துக்கள் எப்படி இருக்கும்? மாத்தி இருக்கும். சரியா சொல்லிட்டீங்க, மாற்றி மாற்றி இருக்கும். எழுத்துக்கள்லாம் மாற்றி மாற்றி இருக்கும். அதை நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிச்சி சரியான வார்த்தையை வந்து சொல்லணும்.
10 வார்த்தைகள் கொடுப்போம். அந்த 10 வார்த்தைகளுமே சரியா சொல்லிட்டீங்கன்னா எத்தனை புள்ளிகள் கிடைக்கும்? 10 புள்ளிகள். 10 புள்ளிகள் கிடைக்கும். எடுக்க தயாரா இருக்கீங்களா? எடுத்துருவீங்களா? எடுத்துருவோம். பார்த்துருவோமா? சரி, உங்களுக்கு உண்டான முதல் வார்த்தை திரள தெரியுது பாருங்க ஹரிஷ். உங்களுக்கு உண்டான முதல் வார்த்தை ஞானம். ம்? நாணம். நாணம். அடுத்த வார்த்தை கடம்ஸ்தான் இருக்கு, அதுக்கு என்ன? சரி, அடுத்த வார்த்தை நேரம். நேரம் சொல்லியிருக்கீங்க. அடுத்த வார்த்தை பார்க்கலாம். 60. 60ன்னு சொல்லியிருக்கீங்க. 60. அடுத்து நின்று. சரியா இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்து இன்பம். இன்பம் சொல்லியிருக்கீங்க. சரியா இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்து அடுத்து வெறுப்பு. வெறுப்புன்னு சொல்றீங்களா? பார்க்கலாம். அடுத்து மாறிக்கலாம். சரி, இறுதி விருப்பம். விருப்பம் சொல்றீங்க. சரி, இப்போ மொத்தம் 10 வார்த்தைகள் வந்தது. அதில் ஒரு 3 வார்த்தைகள் வந்து நீங்கள் சொல்லாமல் விட்டீங்க. மற்ற சொன்ன வார்த்தைகள்லாம் சரியா இருக்கா இல்லையா நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? சரி, உங்களுக்கு உண்டான அந்த வார்த்தைகள் திரள தெரியும் பாருங்க. முதல் வார்த்தை நீங்க சொன்னது விடை சரியா? படிங்க. ஞானம். சரியா சொன்னீங்களா? சரி, சரியா இருக்கு. இரண்டாவது சாதகம். சரியா இருந்துச்சா? இல்ல. தவறு. மூன்றாவது நேரம். சரி. சரியா சொன்னீங்க. 60. சரியா சரி. சொன்னீங்களா? அடுத்து நின்று. சரி. சரி, சிறப்பு. அடுத்த வார்த்தை இன்பம். சரி. சொல்லிட்டீங்களா? சரி. ம், கூகுளது கிழக்கு. சரியில்லை. இல்ல. சொல்லல. வெறுப்பு. சரி. சொல்லிட்டீங்க. ம், சொல்லல. சொல்ல. சொல்லல. சரி. விருப்பம் சொல்லிட்டீங்களா? மொத்தமா சேர்த்து நீங்க 10 வார்த்தைகள்ல 3 வார்த்தைகளை வந்து விடுபட்டு போய், அதாவது சொல்லாம விடுபட்டு போய் மற்றதெல்லாம் சரியா சொல்லிட்டீங்க. மற்றதெல்லாம் சரியா சொல்லி 10க்கு எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க? 7. 7 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அடுத்தா நம்ம யாருக்கிட்ட தான் வருவோம்? வழக்கம் போல பிரணவ் யோகேஷ் கிட்ட தான் வருவோம். பார்த்துங்க அவங்க எப்படி விளையாண்டாங்கன்றதை நீங்கள் பார்த்துட்டீங்க. அதே மாதிரி நீங்களும் விளையாடணும். சரியா? உங்களுக்கு உண்டான வார்த்தை திரள தெரியும் பாருங்க. அதிகாரம். ஆ? அதிகாரம். இன்னும் ஒரு வார்த்தை வேணும். சரி, அடுத்த வார்த்தை இருள். ஆ இருள். வேகமாக சொல்கிறோம்ப்பா. அடுத்த வார்த்தை வணிகம். நல்லா சொல்லுங்க. வணிகம். சரி, அடுத்தது மொத்தம். மொத்தம் சொல்லியிருக்கீங்க. சரி, அடுத்தது ஆழம். ம், ஆழம். ஆழம் சொல்லியிருக்கீங்க. சரி, அடுத்து நீ தற்கால். ம், ஆந்தை. ஆந்தையா? ஆந்தை. ம், பணி. தியானம். ம், தியானம். தியானம். சரி, இது எல்லாமே சொல்லிட்டீங்க. வழக்கம் போல நம்ம வந்து சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லி நடுவர்கிட்ட கேட்டு பார்த்துட்டு எத்தனை புள்ளிகள் உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்றதையும் நம்ம என்ன செஞ்சிடலாம். பார்த்துடலாம். தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கும். சரி, உங்களுக்கு உண்டான விடை என்ன வந்திருக்கு? அகராதி. அகராதின்னு வந்திருக்கு. ஆனா நம்ம என்ன சொன்னோம்? அதிகாரம் சொன்னீங்களா? சரி, இரண்டாவது இருள். சரியா சொல்லிட்டீங்க. வணிகம். வணிகம். correct. ஆனா வாணிகம் சொல்லி அங்கே வந்திருக்கு. நீங்க சொன்னது வணிகம் சொல்லியிருக்கீங்க. மொத்தம். மொத்தம் இதுவும் சரியா சொல்லிட்டீங்க. ஆழம். சரியான. சரி. ம், சொன்னீங்களா? இல்ல. இல்ல. இல்ல, இல்ல. சொல்லல. சொல்லல. ஆந்தை. சரி. சொல்லிட்டீங்களா? ம், அடுத்த வார்த்தை இல்ல. பணியா. ம், இல்ல. சொல்லல. சொல்லல. தியானம் சொன்னோம். தியானம் சொல்லிட்டீங்க. 10 வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்ததுல 5 விடுபட்டு போய் 5 சரியா சொல்லியிருக்கீங்க. 10க்கு எத்தனை புள்ளிகள் நீங்க எடுத்திருக்கீங்க? 5. 5. எத்தனை புள்ளிகள்? 5. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இறுதியா பரத் சாய் மற்றும் மணிகண்டன் போயிருவோமா? சரி, பார்த்துடலாம். உங்களுக்கு உண்டான வார்த்தை திரள தெரியும் பாருங்க. சொல்லுங்க. காரணம்.
காரணம். சரி, அடுத்த வார்த்தை ஏலம், ஏலம். அடுத்த வார்த்தை நோபுன், ஆ? ஏற்பாடு, ஏற்பாடுன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த வார்த்தை ஆராய்வு, சரி. அடுத்த வார்த்தை பார்க்கலாம். கொழுப்பு, அடுத்த வார்த்தை பார்க்கலாம். அடுத்த வார்த்தை. தீர்மானம், அது முன்னாடி அது முன்னாடி தீர்மானம். சரி, அறிவாளி, அறிவாளி. இது சமம், சமம் சொல்லியிருக்கீங்க. சரி, இது எல்லாமே சரியா இருக்கா இல்லையா, எத்தனை புள்ளிகள் எடுக்கிறீங்க அப்படின்றத வேகமா பார்த்துருவோமா? பாத்துருவோம். உங்களுக்கு உண்டான விடை சரியா சொல்லிட்டோம். சொன்னீங்களா? ஒரு புள்ளி உறுதியா இருக்கு. ஏலம் சொல்லிட்டோம். சரியா சொல்லியிருக்கீங்க. 2 புள்ளி உறுதியா இருக்கு. இதை நீங்க சரியா சொன்னீங்களா? தப்பா இல்ல. சொன்னோம். ஏற்பாடு சரியா சொல்லுங்க. 3 புள்ளிகள் உறுதியா இருக்கு. அடுத்து ஆராய்வு சரியா சொல்லுங்க. சரியா சொல்லியிருக்கீங்க. அடுத்து கொழுப்பு சரியா சொல்லுங்க. சரி. அடுத்து சொல்லல. சொல்லல. தீர்மானம் கடைசியில சொல்லு. அறிவாளி சரியா சொல்லிட்டோம். இறுதியான வார்த்தை சமம் சரியா சொல்லி 2 வார்த்தை விடுபட்டு போய் மொத்தம் 8 வார்த்தை சரியா சொல்லியிருக்கீங்க. மொத்தம் 8 புள்ளிகள் உங்களுக்காக காத்திருக்கு. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சரி, இப்போ இந்த 5 சுற்றுலையும் மொத்தமா சேர்த்து உங்களுக்கு புள்ளிகள் சொல்ல போறதுக்கு முன்னாடி, சரியா, எத்தனை புள்ளிகள் நீங்க எடுத்திருக்கீங்க, மொத்தமா சேர்த்து எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க, இந்த சுற்றுல எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி சொல்ல போறதுக்கு முன்னாடி, இந்த 5 சுற்றுலையுமே எது எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எது எது உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு அப்படின்றத இப்போ நீங்க சொல்ல போறீங்க. சொல்லுங்க ஹரிஷ், எது உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது, எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சுற்றும் மொத்தம் லாஸ்ட் சுற்றும். ரொம்ப ஆர்வமா இருந்துச்சா? சரி, கடினமா இருந்ததுன்னா எது சொல்லுவீங்க? செகண்ட் அண்ட் தேர்ட். 2வது 3வது, அதாவது கண்டுபிடியும் கோடிட்ட இடத்தை நிரப்புக, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கடினமா இருந்தது. உங்களுக்கு கோகுல் அஜய் எது அதே ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சுலபமா இருந்தது? அவர் சொன்னதை அப்படியே பிடிச்சிட்டீங்க. சரி, நம்மளும் எதையும் சொல்லிடுவோம் அப்படின்னு. அப்போதான்டா தப்பிச்சோம் அப்படின்னு. மித்த 3 கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு. சரி, உங்களுக்கு எப்படி இருந்தது யோகேஷ்? ஈஸியாக தான் இருந்தது. எங்கிட்ட இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே கேட்கும். சொல்லுங்க. ஃபஸ்ட்டு இது ஈஸியாக இருந்தது. சுலபமாக இருந்தது. சரி, ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து தேர்டு ஈஸியாக இருந்தது. தேர்டுக்கு சாரி ஃபோர்த்து. 4வதா 3வதா? 4வது. ஆமாம், அவரே குழம்பி விட்டார் போல இருக்கு. சரி, அடுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது வந்து செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ம் கஷ்டமாக இருந்தது வந்து 1வது, 5வது. 1வது 5வதும் கடினமாக எழுதி பழகும் அந்த இறுதியாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தை. சரி, உங்களுக்கு சொல்லுங்க. ஈஸியானது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. 3வது மட்டும் கடினமாக இருந்துச்சா உங்களுக்கு? ஆமாவா இல்லையா? ஆமாம். சரி, பரவாயில்ல, இருந்தாலும் அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, எது நீங்கள் ஆர்வமாக விளையாண்டீங்க? ஃபஸ்ட்டு, 2வது, 3வது, 5வது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. 4வது தான் சேர்த்து. சரி, சிறப்பு. இப்போது இந்த சுற்றுலாம் சேர்த்து நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக வந்து விளையாண்டுறீங்க. இப்போ இந்த சுற்றுக்கு, இறுதி சுற்றுக்கு நீங்கள் என்னென்ன புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பார்த்தலாமா? பார்த்தலாம். என்னதான் வந்து நம்ம இந்த சுற்றுல வந்து புள்ளிகள் வந்து ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆங்கில வழி கல்வி பயின்று வந்ததுனால சில விளையாட்டுகள் வந்து உங்களுக்கு கடினமாகவே இருந்திருக்கும், சில சுற்றுக்கள் இருந்தாலும் ஒரு நல்ல முயற்சியில் நீங்கள் எல்லாருமே என்ன செஞ்சுருக்கீங்கன்னா உங்களுடைய பங்களிப்பை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போது இதில் வெற்றியாளர் அப்படின்றத மதிப்பெண்ணை பொறுத்து எடுத்துக்கிட்டாலும் வெற்றி தோல்வி அப்படின்றது நம்ம வந்து கலந்துக்கிற ஒரு விதத்தில் தான் இருக்குது. சரியா? கலந்துக்கிட்ட என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு விதத்தில் வந்து பங்கு கொண்டவங்க எல்லாருமே எந்த ஒரு நிகழ்வாக கூட இருக்கட்டும், அதில் வந்து பங்கு கொண்டுட்டாங்க அப்படின்னா, பங்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இல்லையா? அந்த வகையில் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாருமே வெற்றியாளர் தான். இருந்தாலும் மதிப்பெண் அடிப்படையில் யாராவது ஒரு ஆள் இந்த குழுவில், இந்த போட்டியாளர்களில் யாராவது ஒரு ஆள் வெற்றியாளராக வந்து அறிவிக்கப்படணும். அந்த வெற்றியாளர் யாருன்னு பார்த்துருவோமா? மொத்தமாக சேர்த்து 5 சுற்றுகள்லையும் யார் யார் என்னென்ன புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பார்த்தலாமா? மதிப்பெண் அடிப்படையில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு பரிசுகளோடு சேர்த்து சான்றிதழ்களை பங்கு பெற்ற அனைவருக்குமே வந்து என்ன செய்ய போறோம்? கொடுக்க போறோம். வாங்க, தயாரா இருக்கீங்களா? முதலாவதா வெற்றி பெற்ற மணிகண்டன்,
மற்றும் பரத் சாய். வாங்க, உங்களுக்கான சான்றிதழையும் உங்களுக்கான பரிசையும் வாங்கிக்கலாம். இரண்டாவதா யோகேஷ் மற்றும் பிரணவ். வாங்க. இந்த போட்டியில மூன்றாவது இடத்தை பிடித்த ஹரிஷ் மற்றும் கோகுலத்தை. வாங்க. இந்த நிகழ்ச்சி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு. இனி வரும் வாரங்களையும் இதே மாதிரியான வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.